பிரியமானவர்களே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து அநேகர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து என்ற வார்த்தையை மிகவும் சந்தோஷத்தோடு உச்சரிக்கிறோம். ஆனால் இந்த சுக வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு கண்டிஷனை கர்த்தர் போடுகிறார். வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை மட்டுமே பற்றி கொண்டு ஜெபித்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த வாக்குத்தத்தத்திற்கு மேலே கீழே என்ன வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஏசாயா 58வது அதிகாரத்தில் 8வது வசனமாகத்தான் இந்த உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிற உபவாசம் என்னவென்றால், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இந்த காரியங்களை செய்யும் பொழுதுதான் விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அது மட்டுமல்ல, 11வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எவ்வளவு அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகள்! இவை அனைத்துமே நமக்கு உரிய வார்த்தைகள் தான். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் காட்டுகிற அந்த இரக்கத்தை நாம் பிறர் மேல் காட்ட வேண்டும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதையும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதையும் நாம் செய்ய வேண்டும். பசி உள்ளவனுக்கு நம் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். ஆக இந்த இரக்க செயல்கள், கிரியைகளை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நம்முடைய இருளான வாழ்க்கை, குறைவுள்ள வாழ்க்கை ஒரு வெளிச்சமாய் மாறும், ஒரு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இருளான வாழ்க்கைகள் வெளிச்சத்துக்குள்ளாய் வரும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்தகாரப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையானது ஒரு மத்தியான பகலை போல வெளிச்சமாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஆத்மா திருப்தியாகும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். வறட்சியான காலங்களில், அதுவும் மகா வறட்சியான காலங்களில் கூட ஆண்டவர் நம்ம ஆத்மாவையும் திருப்தியாக்குகிறார். நம்முடைய ஆத்மீக காரியங்களையும் திருப்தியாக்குகிறார். இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் திருப்தியாக்குகிறார். வற்றாத நீரூற்றி போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கிரியைகள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நாம் தேவனுக்கென்று கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். இதோ சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நம்முடைய தேவன் செயல்களை விரும்புகிற தேவன். நம்முடைய செயலுக்கு தக்க பலனை கொடுக்க விரும்புகிற தேவன். நாம் செய்கிற ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு ஆண்டவர் பலன் அளிக்க அவர் காத்திருக்கிறார். ஆகவே நாம் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வாயிலே மட்டுமல்ல, நாம் செயலிலும் வல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் கூட இப்படியே சொல்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆம், நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு வெளிச்சமாய் மாற வேண்டுமானால், மற்றவர்கள் முன்பாக சாட்சியாய் மாற வேண்டுமானால், நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். பிசாசு இயேசுவை விசுவாசிக்கிறது.
இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் பிசாசிடம் நற்கிரியைகள் இல்லை. அவன் செயலில்லாத ஒரு விசுவாசத்தை உடையவன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வெறும் விசுவாசம் மட்டும் கர்த்தரிடத்தில் வைப்போமானால் பிசாசின் பிள்ளைகளாகத்தான் இருக்க முடியும். ஆனால் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது செயலுள்ள விசுவாசம். அதுதான் செயலுள்ள விசுவாசம்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம். அதுதான் நம்மை வெளிச்சமாக்கும். அதுதான் நம்மை கிரியை உள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நடத்தும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். தேவன் விரும்புகிற அன்பின் செயல்களை, அவருடைய இரக்க செயல்களை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கனியை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழலிலும் வெளிப்படுத்துவோம். அப்பொழுது நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.